வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பொன்னேரியில் நடைபெறும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் விழாவில் பங்கேற்க வருகை தந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார்குப்பத்தில் நடைபெற்று வரும் அரசு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 1166 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், முடிவு திட்டங்களை தொடங்கி வைத்ததால் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். 418 கோடி 15,24,000 ரூபாய் மதிப்பீட்டில் 6,760 முடியற்ற பயணிகளை திறந்து வைத்து 390 கோடி 74,40,000 ரூபாய் மதிப்பீட்டிலான 7,369 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 357 கோடி 43 லட்சத்து ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 2,02,531 பயணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வருகை தந்துள்ளார். வருகை தந்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து செல்லும் முதலமைச்சர் சாலை பூரங்களிலும் திரண்டு நிற்கும் பொதுமக்கள் உற்சாகமாக கைகுலுக்கி வரவேற்பு தெரிவித்தனர். இந்த முதலமைச்சருக்கு பொதுமக்கள் செல்ஃபி வரவேற்பு பொதுமக்கள் முதலமைச்சரிடம் கோரிக்கை மனுக்கள் அளித்து வருகின்றனர். இதற்கிடையே 108 ஆம்புலன்ஸ் வரும்போது முதலமைச்சர் எல்லாரும் வழிவிடுமாறு கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.